ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Adobe InDesignல மல்டிபிள் இமேஜை எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம Adobe InDesignல சிங்கிள் இமேஜை எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்ற வீடியோவை டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஸோ அதுக்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ல மல்டிபிள் இமேஜை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது 8 இமேஜஸை நான் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம் டூலை வச்சுட்டு இந்த 8 இமேஜஸ்க்கு உண்டான ஃப்ரேமை நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டான அலைன்மெண்ட்டில் நான் இந்த 8 ஃப்ரேமை நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் ஃபைலுக்கு போகிறேன். ஃபைலில் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை நான் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நான் ஒரு ஃப்ரேம்லையும் ஒரு கிளிக் பண்ணுறேன். பாருங்க, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு இமேஜ் பிளேஸ் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, 8 இமேஜும் 8 ஃப்ரேம்ல நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டா ஃபுல் இமேஜா விசிபிள் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இப்போ எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்தீங்க அப்படின்னா ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனலி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எல்லா இமேஜஸ் கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல ஃபிட் ஆகிருக்குது பார்க்கலாம். கைஸ், Adobe InDesignல மல்டிபிள் இமேஜ் பிளேஸ் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கு. நான் எந்த ஃப்ரேமும் நான் செட் பண்ணல. இப்போ ஃபைல் மெனுக்கு போறேன். ஃபைல் மெனுல பிளேஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதே 8 இமேஜஸ் இருக்கு. இதை நான் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்றேன். இப்படி ட்ராக் பண்ணிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணாம நம்ம கீபோர்ட்ல இருக்க ரைட் ஏரோவை நான் ப்ரெஸ் பண்றேன். இப்படி ரைட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா அப்ஸ் கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்படி கிளிக் பண்ண ஹரிசாண்டல் அப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். லெஃப்ட் ஏரோவை நான் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். அதே போல் அப் ஏரோவை நான் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலான அப்ஸ் வந்து கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது வெர்டிகலான அப்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ண இமேஜஸ் 8 இமேஜஸ் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் அப்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 8 அப்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ மவுஸ் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 8 இமேஜஸை கரெக்டாக பிளேஸ் ஆகிறத பார்க்கலாம். கைஸ், இது போல Adobe InDesignல நம்ம மல்டிபிள் இமேஜஸை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மல்டிபிள் இமேஜஸ் பிளேஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். இப்போ நம்ம மல்டிபிள் இமேஜஸை பிளேஸ் பண்றதுக்கு 2 மெத்தட் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரேம் டூலை எடுத்துட்டு எத்தனை இமேஜஸ் நம்ம பிளேஸ் பண்ணமோ அத்தனை ஃப்ரேமை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபைல் மெனுக்கு போகிறோம். ஃபைல் மெனுவில் போயிட்டு பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டிரைவ்ல எந்த இடத்துல இமேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை இமேஜஸ் செலக்ட் பண்ணமோ அத்தனை ஃப்ரேமை நான் ஒரு கிளிக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லா இமேஜஸும் அந்தந்த ஃப்ரேமில் ஃபிட் ஆகும். இப்படி ஃபிட் ஆகிற இமேஜஸ் எல்லா இமேஜஸும் ப்ரொபோர்ஷனேட்டாக ஃபிட் ஆகாது. இதை நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபிட்டிங் அப்படின்ற ஆப்ஷனில் ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனலி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இமேஜஸும் ப்ரொபோர்ஷனலா ஸ்கேல் ஆகி அந்தந்த ஃப்ரேம்ல ஃபிட் ஆகிறத பார்க்கலாம். அடுத்து செகண்ட் மெத்தடுக்கு வருவோம். இந்த செகண்ட் மெத்தட்ல ஃப்ரேம் டூல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபைல் மெனுக்கு போகிறோம். ஃபைல் மெனுல பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான மல்டிபிள் இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மவுஸை டாக்குமெண்ட்ல ட்ராக் பண்றோம். ட்ராக் பண்ணிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணாம அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அதாவது நம்ம எத்தனை இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கிறோமோ அத்தனை இமேஜஸுக்கு நம்ம அப்ஸை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் மவுஸை ரிலீஸ் பண்ணா போதும். எல்லா இமேஜஸும் கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல அந்தந்த ஃப்ரேம்ல கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கிறது பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ண மாதிரி எல்லா இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஃபிட்டிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மவுஸை ரிலீஸ் பண்ணும்போதே எல்லா இமேஜஸும் ப்ரொபோர்ஷனேட்டாக ஸ்கேல் ஆகி அந்தந்த ஃப்ரேம்ல கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு இருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.